வணக்கம் மக்களே, அனைவரும் நலம்தானே? நானும் நலம். தமிழகத்திலே தற்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நம்ம 15/3/2023 அன்று தமிழகத்திலே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். அதன்படியே தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே இன்னொரு பதிவிலே நாம் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகமும், திரு எடப்பாடியார் அவருடைய ஜாதகமும், திரு சீமான் அவர்களுடைய ஜாதகமும், திரு விஜய் அவர்களின் ஜாதகமும் போட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவிலே அதிலும் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, கூட்டணி ஆட்சி தான் அமையும், அனைத்திந்திய அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்று சொல்லியிருந்தோம். அதன்படியே தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முழுமையாக எடப்பாடியோருடைய ஜாதகம் பலமாகி இருக்கிறது. திரு ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகம் பலமாகி இருக்கிறது. சீமானுடைய ஜாதகம் பலம் இழந்து உள்ளது. அதே போல் விஜய் அவர்களுடைய ஜாதகம் பலமாக இருந்தாலும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமா துறைக்கு தான் சரியான பலமாக இருக்கும், அரசியலுக்கு அவருக்கு அவ்வளவு சாத்தியமாக இல்லை என்று நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே நம்ம மறைச்சி பேசலை. ஏன் அரசியலுக்கு அவர் சரியாக வரமாட்டார், அவருக்கு அரசியல் ஏன் கை கொடுக்காது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தால், அவருடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி கடகம், லக்னமும் கடகம், லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார், ராசி அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆனால் ராசி அதிபதி வாங்கிய சாரநாதன் யாருன்னு கேட்டால் பூச நட்சத்திரம். இது என்னன்னு கேட்டால் புனர்ப்பு தோஷம். இது புனர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாதகம். அப்போ அந்த ராசி நட்சத்திராதிபதி 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி சென்று ராசிக்கு 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் சனி பகவான். அதுவும் லத்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு பாதிப்பு. ஒரு பதவிக்கு பட்டத்திற்கு வர வேண்டும் என்றால் 5ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த 5ஆம் இடத்திலே ராகு இருப்பது ஒரு அபரிவிதமான ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்கள், அளவுக்கு இல்லாத ஆசையை தூண்டும். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் நீச்சம் அடைஞ்சிட்டார். அடுத்த கட்டமாக ஆசையை சொல்லக்கூடிய முயற்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்களில் பயணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்களில் புதன் பகவான் வருகிறார். அவர் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அதுதான் எப்பவுமே ஒரு நடிகருக்கு 12ஆம் இடம் நடிகைக்கோ நடிகருக்கோ 12ஆம் இடம் வலுத்தால் ஒரு சிறப்பான நிலையை கொடுத்துவிடும் நடிப்பு துறைக்கு பொறுத்த வரைக்கும். அது 3ஆம் இடம் என்பது ஆசை, முயற்சிகள். அது 12ஆம் இடத்துல லத்தையமாக. அதே போல் அந்த ஸ்தானம் என்பது 12ஆம் இடம் லத்தை ஸ்தானமாக இருந்தால், லத்தை ஸ்தானத்தில் 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானும், 7ஆம் இடத்து மக்களை சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்திலும், அதேபோல் 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் கூட அது லத்தை ஸ்தானமாக ஆகிறது. ஆக முயற்சிகள் தோல்வியடையும். வாக்கிலே பல்வேறு இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் பல்வேறு சிக்கலில் மாட்டிக்கொள்வார். பல்வேறு பிரச்சனைகள் ஒரு வாக்கிலிருந்து முயற்சிகளில் தடை தாமதங்களை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல ராகு. அந்த ராகு கர்ணாதிபதியாக வருகிறார். இந்த சுக்கிர பகவான் லக்னத்துக்கு யோகாதிபதியாக வருகிறார். அவர் 11ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். அது கிரகண தோஷத்தில் இருக்கிறார். அப்போது இங்கே சுக்கிரன் 11ஆம் இடம் லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயங்களில் முழுசாக ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் பலமாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். 11ஆம் இடம் என்பது லாபம், 3ஆம் இடம் என்பது தான் வெற்றி. அந்த 3ஆம் இடத்து அதிபதி லத்தை ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ லத்தை ஸ்தானத்தில் இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் முடியும், அதை வெற்றி பெற முடியாது. அப்போது அரசாங்கத்தை சொல்லக்கூடிய கிரகங்கள் யாருன்னு கேட்டால் சூரிய பகவான் அது லத்தை ஸ்தானத்தில் போயிட்டார்.
5க்கும் 9க்கும் அதிபதி, அதாவது 5ஆம் இடத்து அதிபதி பதவி சொல்லக்கூடிய கிரகம். இது நீச்சத்தில் போயிடுச்சு, நீச்ச பங்கமாகவும் இருக்குது. அதேபோல் 9ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். இந்த 9ஆம் இடத்திற்கு எந்த சுபக்கோள்களின் தொடர்பும் இல்லை. 9ஆம் இடத்து அதிபதிக்கும் 9ஆம் இடத்து அதிபதியும் ராகுவோட கட்டுப்பாட்டில், கேதுவோட கட்டுப்பாட்டில் இருக்கார். 9ஆம் இடத்து அதிபதி ராகு கேது ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பதனால அப்போ இங்கே பூர்வ புண்ணியம் தர்ம நெறிகள் இங்கே கட்டுப்படுகிறது. ஆக 12ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருப்பதனால் 5ஆம் இடம் கெடுவதாலும் 9ஆம் இடத்து அதிபதி கெடுவதாலும் இங்கே அரசியலில் இவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்காது என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே தற்போது தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அதுதான் வந்துட்டு அரசியலுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எப்பயுமே நம்ம தமிழகத்தில் 2234 தொகுதியில் கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கணும்னா 118 எம்எல்ஏக்கள் வேணும். இப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 108. இன்னும் அவருக்கு தேவைக்கூடிய விஷயங்கள் 12 சீட்டுகள் என்னும் பொழுது இப்போ காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அப்போ இவருக்கு 108 சீட்டுகள் 113 சீட்டுகள் கிடைச்சிருக்கு. இன்னும் நமக்கு இவர் கிடைக்க வேண்டிய எல்லாம் 5 சீட்டுகள் வேணும். 5 சீட்டுகள்னா அது கூட ரொம்ப நெருக்கடி தான். 5 சீட்டு என்றெல்லாம் ஆட்சி அமைக்கலாமே தவிர கிட்டத்தட்ட ஆட்சியில் அமைச்சாலும் கூட இவர் ஆட்சியில் நீடிக்க முடியுமா என்றால் கேள்விக்குறி தான். நாளைக்கு என்ன நடக்கும், இன்று என்ன நடக்கும், எதுவும் அடுத்த கணம் என்ன இருக்குது, ஆட்சியேற்ற மறுகணமே என்ன நடக்கும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருடைய ஜாதக நிலைகள் உள்ளது. அந்த மாதிரி நிலையில் தான் ஜாதகங்களும் இங்கே மக்களும் வாக்களித்துள்ளார்கள். அப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் இவருடைய ஜாதகத்தோடு ஒத்து வருகிறதா என்று கேட்டால் ஆம். தமிழகத்திலே தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தோம். அதன்படியே தற்போது நடந்து கொண்டு யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது என்று சொல்லியிருந்தோம். யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, அது எதிர்க்கட்சி தோற்கும் என்று சொல்லியிருந்தோம். எதிர்க்கட்சி தோற்று உள்ளது. அதேபோல் மக்கள் எடுத்த தீர்ப்புகளிலே ஒரு முக்கியமான விஷயங்கள், நடிகரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க என்னென்னா அதிமுகவும் சரியில்லை, திமுகவும் சரியில்லை, அதனால் மாற்று கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படி இருந்தோம். அப்போ எங்களுடைய நடிகராக இருந்து வந்ததுனால நடிகர் தான் இன்றைக்கி சினிமா அரசியலில் வரணுன்னா நடிகராக இருக்க வேண்டும். நடிகராக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கிட்டு உடனே ஓட்டு போட்டுடுறாங்க. அப்படி எல்லாருக்கும் ஓட்டு போடுறாங்களே கேட்டால் அந்த குணச்சித்திர வேடங்களில் நடிக்கணும். எப்போயுமே ஒரு சிரிப்பு முகத்தோடு இருக்கணும், ஒரு கவர்ச்சியான முகத்தோடு இருக்கணும், ஒரு ஜாலியான போக்கில் நடிக்கணும். அது மாதிரி ஆட்களை தான் மக்கள் விரும்புகிறாங்க, அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அந்த அரசியல் அந்த சினிமா நடிகர் எப்படி மக்களுக்கு சேவை செஞ்சார், நாட்டுக்கு என்ன செய்தார், என்ன அரசு எப்போ கட்சி தொடங்கினார், அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, அவர் நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கா, இது வரைக்கும் அவர் சினிமா துறையில் சம்பாதிச்சு மக்களுக்கு பொது வெளியில் என்ன தர்மங்களை செஞ்சுருக்கார், இப்படிலாம் யாரும் சிந்திக்கிறதே இல்லை. நடிகர் வந்துட்டார், அவர் 3ஆம் இடத்துல அவர் அரசியல் வந்துட்டார். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுகிறார், அதிமுகவை எதிர்த்து பேசுகிறார். நம்ம இவங்கெல்லாம் யோகியமே இல்லை, இவர் தான் யோகியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சி ஓட்டு போடுறீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய குழந்தை சொல்லிச்சு நான் ஓட்டு போட்டேன், என்னுடைய நண்பர் சொன்னார் நான் ஓட்டு போட்டேன், என்னுடைய மனைவி சொன்னாங்க, என்னுடைய பெண் சொன்னாங்க, என்னுடைய பிள்ளை சொன்னார்கள் நான் ஓட்டு போட்டேன், அதனால தான் ஓட்டு போட்டேன். மற்றபடி இல்லாமல் நம்ம சிந்திக்காமல் ஓட்டு போட்டதன் விளைவு தான் தற்போது இன்றைக்கு தமிழகத்திலே இவ்வளோ பெரிய வினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்பயுமே தாங்களாக இருக்க வேண்டும், மனிதனாக இருக்க, யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. இப்போது உங்களுடைய குழந்தைகள் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டீங்க, உங்கள் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு ஓட்டு போட்டீங்க. அதாவது உங்களுடைய குழந்தைகள், மனைவிகள், நண்பர்கள், இப்படி உங்களிடம் இருக்கும் குழந்தைகள், செல்ல குழந்தைகள், உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், நண்பர்கள் சொன்னார்கள் என்ற விஷயத்தில் நம்ம அதிகப்படியாக குழந்தைங்க ரொம்ப எங்களை ஓட்ஸ் பண்ணாங்க, என்னுடைய பிள்ளை ஓட்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், இந்த முறை மாற்று போட்டு பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு ஓட்டு போட்டோம் அப்படி சொன்ன நண்பர்கள் தான் அதே பேர். நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் 3 வருஷம் தான் ஆச்சு. அவருடைய கட்சி நிலைப்பாடு என்ன, அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறாருன்னா அவருக்கு எதுவுமே அறிவிக்கலை இது வரைக்கும்.
ஒரு மேடை போட்டு இந்த மேடை என்னுடைய கொள்கை கோட்பாடுகள் இது, என்னுடைய எதிர்கால திட்டங்கள் இது என்றெல்லாம் அவர் எந்த மேடையிலையும் பேசலை. கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த கட்சி ஆரம்பித்து ஒரு 3 ஆண்டு காலத்திலே அந்த தேர்தல் வந்து விட்டது. உடனே தேர்தலில் போட்டியிடுறார். அவருக்கு வந்துட்டு நாங்கள் வாக்களிச்சிட்டோம். என்னுடைய பிள்ளை ரசிகர், என்னுடைய மகள் ரசிகர், என்னுடைய மனைவி ரசிகர், என்னுடைய நண்பர் ரசிகர். அவர் வந்துட்டு நல்லா பாடல் டான்ஸ் ஆடுறாரு, அவர் நல்லா வந்துட்டு பாட்டு பாடுறாரு, அவருடைய வசனங்கள் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓட்டு போட்டிருக்கீங்க. இது தவறான விஷயம். நீங்கள் சிந்திக்காமல் போட்ட விஷயத்திற்காக இன்றைக்கி தமிழகத்தில் இவ்வளோ சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அவருக்கு வந்து அரசியலில் வந்துட்டு அவருக்கு முழுக்க வந்துட்டு ஆதரவு. இப்போது ஆட்சி அமைத்தாலும் கூட அவருக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை. ஒரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து அரசியலில் அங்கேயே நம்ம ஜாதக ரீதியாக அவருக்கு வந்து முழுமையான பலனே தவிர, இவர் வந்து யார் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கிரக நிலைகள் தான் இங்கே பேசுது. இவர் 107 சீட்டு ஜெயித்தாலும் கூட யார் ஆதரவு தராங்களோ அவருடைய ஆதரவு தான் இவர் முதலமைச்சர் ஆக முடியுமே தவிர, இவர் தனிச்சையாக வந்து முதலமைச்சர் அப்போ வந்து யார் அமைக்கிறாங்களோ அவங்க ஜாதக ரீதியில் தான் இவர் வந்து முதலமைச்சர் ஆகிறத தவிர, இவருடைய ஜாதகப்படி அரசியலில் இவருக்கு சாதகமே இல்லை என்பதை தான் சொல்லணும். இந்த அப்படி கூட்டணி ஆட்சி ஆதரவு அளித்து ஆட்சி அமைத்தாலும் கூட இந்த ஆட்சி நிலைக்குமா என்று கேட்டால் நிலைக்காது என்பது தான் அவருடைய ஜனனகால ஜாதகம் சொல்கிறது. இப்போ கூட இந்த ஜாதகம் நம்ம அன்றைக்கி தேர்தல் நாளுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். நம்ம ஒரு பதிவில் போட்டிருந்தோம். அலரும் அதிமுக, மிரட்டும் தாவேக, ராகு காலத்தில் ஓட்டு எண்ணப்படுகிறது, அடுத்த நிமிடங்கள் திக் என்ன சொல்லப் போகிறது என்று போட்டிருந்தோம். அதன்படியே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதிமுகவா, திமுகவா, தாவேகாவா என்று கேட்டால், மக்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக போராடி கொண்டிருக்கிறார் சீமான். அவரெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேட்டால் வந்துட்டு அவர் வந்து நிறைய கத்தி பேசுகிறார். அவர்கிட்ட வந்து ஒரு சரியான இதுவும் இல்லை. ஆக பணம் இருக்க வேண்டும், முக லட்சணம் இருக்க வேண்டும், ஒரு 2-3 பாடல் காட்சிகளை நடிக்க வேண்டும், கதாசிரியர் இயக்கி நடிக்கக்கூடியவர் நடிகர். ஒரு 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 சீன் எடுக்கிறோன்னா அது கதாசிரியர் அவர் நினச்ச ஸ்டைலில் நினச்ச நிலையில் அந்த காட்சிகள் வரலைன்னா அவர் வந்து 10 முறை 15 முறை அந்த டேக்கை வந்து எடுப்பாங்க. அது சரியான காட்சி வரும் மட்டும். அப்படி ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கி எடுக்கப்பட்டது. அதனுடைய கஷ்டங்கள்லாம் யாருக்கு? கதாசிரியருக்கும், டைரக்டருக்கு, ஒளிப்பதிவாளர், டெக்னீஷியனுக்கு தான் போய் சேரணுமே தவிர, விஜயனுடைய வெற்றி எல்லாமே வந்துட்டு சினிமாவில் ஒரு வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் பேர் வாங்கினார்னா அது யார் காரணம்னா, முதல்ல வந்து அவங்க சொல்லணும். மக்கள் வந்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா முதல்ல கதாசிரியர், டைரக்டருக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர, அப்போ எந்த கதாசிரியர் எழுதுகிறார், அவர் வந்து இவர்கிட்ட இவர் சிந்தனை உள்ளவர், இவர் கட்சியில் தொடங்கினார்னா இவர் கட்சி ஆட்சி தொடங்கினா சிறப்பாக இருக்குமே, இவர் வந்து ஆட்சியில் வந்து அமர வைக்கலாமே, நல்ல சிந்தனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அரசியலில் ஒரு சினிமா நடிகர் வந்து கட்சி தொடங்குறாருன்னா உடனே ஆதரவு கொடுக்குறீங்க. அது வந்து எவ்வளோ பெரிய தவறான விஷயம். எல்லாருமே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆட்சிக்கு வரலாம், எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், தவறு இல்லை. அவர் நாட்டுக்கு என்ன செய்தார்? அரசியலில் வந்து நடிகரை நீங்கள் தேர்ந்தெடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அவர் எப்போ கட்சி தொடங்கினார், எத்தனை வருஷ கட்சி, மக்களுக்கு என்ன செஞ்சது, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, கோட்பாடுகள் என்ன, இது வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் கட்சி நடத்தியிருக்கிறார், எத்தனை வருஷம் மக்களுக்காக போராடி இருக்கிறார், இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் கவனித்தா தான் நீங்கள் போடணும். அப்போது திமுக தவறான கட்சி, அதிமுக தவறான கட்சி, பாரதிய ஜனதா இங்கே தவறான கட்சி என்று முடிவாக இருக்குது, காங்கிரஸ் தவறான கட்சி. இப்போது இன்றைக்கி வந்த நிலைமையில் என்னென்னா, இன்றைக்கி தேசிய கட்சிகள் வந்து தமிழகத்தில் தனித்து போட்டியிடக்கூடிய நிலையில் இல்லை. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு முறை தலைமையை மாற்றி அமைக்கிறாங்க, தமிழக தலைவர்களை மாற்றி அமைக்கிறாங்க. அதனால் வந்து இங்கே காங்கிரஸோ அதே போல் பிஜேபியோ வளருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இப்போ அதிமுகவில் ஒரே தலைமை, திமுகவில் ஒரே தலைமை. அவங்க தலைவர் யார், திமுகவுடைய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் மு.க. ஸ்டாலின் தற்போது என்று எல்லோருக்கும் தெரியும். அதே போல் அதிமுகவில் தற்போது தலைமை யாருன்னு கேட்டால் எடப்பாடியார் என்று எல்லோருக்கும் தெரியும். அதே போல் தேசிய கட்சிகள் வந்துட்டு இந்த அரசில் வந்துட்டு
மாற்றுவாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த பதவி மாற்றத்தை சொல்லுவாங்க. அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகளை மாற்றி போடுவாங்க. அதுபோல் இவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தலைமையை மாற்றுறதுனால எங்கள் தேசிய கட்சி தமிழகத்தில் வளர முடியல. இதுதான் உண்மை. அடுத்த நிலையில் இருக்கிற கட்சிகளில் வந்துட்டு தமிழகத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லி கட்சி தொடங்கினாலும் அவர்களுக்கு வந்து மக்கள் வந்துட்டு ஆதரவு கொடுப்பது இல்லை. இது வந்து ஜாதி கட்சி, மத கட்சி, அதே போல் இனவெறி கட்சி, இப்போ பல்வேறு கட்சியில் ஜாதி கட்சி, மத கட்சி தான் எடுத்துக்கிறாங்க. இப்போது திமுகவில் சேரக்கூடிய கட்சிகள்லாம் மதவாத கட்சியா அல்லது ஜாதி கட்சியே இல்லையா? அதிமுகவில் சேர்கிற கட்சிகள்லாம் மதவாத கட்சிகள் இல்லையா? மதவாதம் என்றால் என்ன? மதவாதம் என்றால் என்ன? இது ஒரு கேள்வி. மதத்தை தூண்டுவதும் ஜாதியை பிரிப்பதும் நம்ம வந்து வெளியில் பேசுகிறோம். நம்ம வந்து வெளியில் பேசிக்கிறோம். ஜாதி இல்லை, மதம் இல்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிறோமே தவிர, ஆனால் அரசில் போன பிறகு, அரசாங்கத்திற்கு போன பிறகு இந்தியாவில் எத்தனை ஜாதிகள் உள்ளது, எத்தனை மதங்கள் உள்ளது அப்படின்னு நீங்கள் பிரிக்கிற அது தவறான விஷயம். அப்போது வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று பேசுகிறப்போ இங்கே வந்து கொள்கை கோட்பாடுகள் மாறி போகிறது. அதன் அடிப்படையில் இங்கே கட்சிகள் தொடங்கினாலும் அந்த மக்கள் வந்துட்டு யார் புதிய கட்சி தொடங்கினாலும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் மக்களுக்காக போராடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். அவங்க யார் நல்லவங்க, என்ன சொல்ல வராங்க, இந்த தமிழகத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 10 வருஷமாக போராடி வராங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ரெண்டு கட்சி மேலே என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்ட இல்லாதது அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் அந்த யோசனை சிந்தனை இருக்கணும். வெறுமனே வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கட்சி தொடங்கின உடனே நான் நடிகர், நான் கட்சி தொடங்கிட்டேன், என் மகள் போட சொன்னால், என் பேத்தி போட சொன்னால், இப்போ என்னுடைய மருமகள் போட சொன்னாங்க, என்னுடைய மகன் போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட கொள்கை சிந்தனைகளே கிடையாது. யார் என்ன செய்கிறாங்கன்னா சிந்தனை இல்லாத போட்ட ஓட்டு விளைவு தான் இன்றைக்கி தமிழகத்தில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை கால தமிழகம் சந்திக்காத ஒரு வரலாறு இது. நான் சொன்ன விஷயம் வந்து ஜோதிட ரீதியாக சொன்னேன். இது மாதிரி வந்துட்டு தொங்கு சட்டமன்றம் ஏற்படும். அதே போல் வந்துட்டு ஆளும் கட்சி தூக்கும். அப்படி இருந்தாலும் கூட கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று சொன்னேன். அதன் வெளிப்பாடு தான் இன்றைக்கி இருக்கிறது. இப்போது விஜயோட ஜாதகமும் அதை போல தான் இருக்குது. இப்போ விஜயோட ஜாதகம் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோங்க. இப்போது ஆதரவு யார் அமைப்பாங்கன்னா விஜயே ஆட்சி அமைத்தாலும் கூட இந்த ஆட்சி நிலைக்காது என்பது தான் அவருடைய ஜாதகம் சொல்லி கொண்டிருக்கிறது. பார்ப்போர் நண்பர்களே, மக்கள், என்னுடைய வேண்டுகோள், தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள், முதல்ல நீங்கள் ஓட்டு போடும் முன்பு அது ஆளுங்கட்சியோ தமிழகத்தை நெடுங்காலமாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எதுவாக இருக்கிறதோ அந்த கட்சிகள் எப்படி ஆண்டிருக்கிறது, என்ன சொல்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். புதிதாக வரக்கூடிய கட்சிகள் நீங்கள் புதிதாக ஒரு கட்சி தொடங்குறீங்கன்னா அந்த கட்சி உங்களுடைய கொள்கை கோட்பாடை நம்பி நில்லுங்க, மக்களை நம்பி தனியாக நில்லுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போது நீங்கள் இந்த பாஜக, அதே போல் விசிக, இந்த மாதிரி இந்த அதே போல் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், தேசிய முஸ்லீம் லீக்கு, பாமக, இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்துட்டு இருக்குது. இவங்கெல்லாம் நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா தேர்தல் வந்தால் ஒரு 5 தொகுதிக்கும் 6 தொகுதிக்கும் ஆசைப்பட்டு தமிழகத்தில் முதன்மையான கட்சியோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறீங்க. அதனால தான் உங்கள் கட்சி வளர்ச்சி பெறலை ஐயா. வெற்றியோ தோல்வியோ மக்களை நேரடியாக சந்திக்காது. 234 தொகுதியில் உங்களுடைய எம்எல்ஏ, உங்களுடைய கட்சி எம்எல்ஏ நிற்க வைங்க. அப்போது 10 கட்சி போட்டி போடுதுன்னா அந்த 10 கட்சியில் எந்த கட்சி நல்ல கட்சின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சிந்திக்க தெரியும். உங்களுடைய கொள்கை கோட்பாடில் எடுத்து போய்ட்டு மக்களிடம் சேர்க்க வேண்டிய விஷயங்களை நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுடைய கட்சி வளரும். உங்களுக்கு மக்கள் அதிமுகவுக்கு மாற்றாக உங்களை ஆட்சியில் அமர்த்துவாங்க, திமுகவுக்கு மாற்றாக உங்களை அமைப்பாங்க. அதே போல் காங்கிரஸும் வந்து எப்போவுமே அதிமுக பக்கம், திமுக பக்கம், பாரதிய ஜனதா இது போல் மாறி இருந்தீங்கன்னா இங்கே தேசிய கட்சிகள் வளராது, எந்த கட்சியுமே வளராது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக 25 வருஷமாக வந்து இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியும் நம்ம தேசத்திற்காக நம்மளுடைய மக்களுக்காக எவ்வளோ போராட்டங்கள் நடந்தது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கெட்டது இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் என்னென்ன கொள்கை கோட்பாடுகள் எல்லா கட்சிகளும் இருக்கும், அவங்களுடைய நிலைப்பாடு மக்களை அறிஞ்சிருப்பீங்க. அப்போ இருக்கும் பட்சத்தில் தற்போது வந்துட்டு இப்போது 15 வருஷமாக சீமான் வந்து தனிச்சு வந்து அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்க்கிறார், அதிமுகவும் எதிர்க்கிறார்.
நான் வந்து இலவச கல்வி தருவேன், இலவச மருத்துவத்தை தருவேன், அதே போல் வந்துட்டு நேர்மையான அரசியலை தருவேன், எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகளை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்றாடி வந்துட்டு தனி ஆளாக பேசிட்டு வரார். அவருக்கு கூட்டம் சேர்றதில்ல, அவர் சொல்கிறத செவி கொடுத்து கேட்கறதில்ல, அவருக்கு வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்கறதில்ல இந்த மக்கள். அதே வந்துட்டு விஜய் வந்துட்டு இன்றைக்கி வந்து 3 வருஷத்தில் அவர் வந்து மக்களுக்காக எத்தனை வருஷம் கட்சி நடத்திருக்கார், தமிழகத்தில் எத்தனை வருஷம் கட்சி நடத்தியிருக்கார், எத்தனை வருஷம் வந்துட்டு மக்களுக்காக போராடி இருக்கார், யார் யாருக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்கார், அரசு ஊழியர்களுக்கு குரல் கொடுத்தாரா, மக்களுக்காக குரல் கொடுத்தாரா, அல்லது நாட்டு பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாரா? எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்துட்டு நடிக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி அரசியல் கட்சி தொடங்கினார். உடனே வந்து நடிகர் வந்துட்டு இவங்களுக்கு மாற்று இவர் தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க. மாற்றாக இன்னொருவர் நிற்கிறார், அவரை நீங்கள் மனசில் நினைக்கல. அப்போது நீங்கள் சிந்திக்காமல் உங்களுடைய பேத்திகளுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய சுய சிந்தனை இல்லாமல் போட்ட விளைவு தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு தொங்கு சட்டம் ஏற்படுவதற்கான காலம் நிலை. மேலும் இன்றைக்கி அரசியல் சூழலில் இப்படி இருக்குன்னா அது நீங்கள் தவறான முடிவு எடுத்தது தான் காரணம். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கட்சிக்கு ஒரு கொள்கை கோட்பாடு வேணும். ஒரு கூட்டணி கட்சிகள் தர்ம நெறியோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்போது தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி தோற்றாலும் ஜெயித்தால் நாங்கள் செஞ்ச சாதனைக்கு நாங்களாம் ஒன்றா சேர்ந்து கஷ்டப்படுறதுனால வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு மாத்தட்டி கொள்ளக்கூடிய கூட்டணி கட்சிகள் தோற்றுவிட்டால் பிறருக்கு ஆதரவு கொடுப்பதற்காக இங்கிருந்து விலைக்கு செல்வா அவருக்கு ஆதரவு கொடுக்க எந்த கட்சி தர்மம்? கூட்டணி கட்சிகள் தோற்றாலும் ஜெயித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குனாச்சும் கூட இருக்கணும். அதுதான் கூட்டணி கட்சி தர்மம். அதை விடுத்து இன்றைக்கி வந்து தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டு இருக்கிறது, காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு. இது கூட்டணி தர்மமா, கூட்டணி கட்சி தர்மமா? தவறு. அதிமுகவில் வந்து இப்போ இன்னொரு விஷயம், இப்போது நேற்று நான் பார்த்தேன், தினத்தந்தி டிவியில் பார்த்தேன். அவர் வந்து தினத்தந்தி டிவியில் வந்துட்டு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டுள்ளது, அதுக்கு அதிமுகவில் 47 சீட்டுகள் உள்ளது. இது மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு மிஷார் ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க எம்எல்ஏக்களை. இவர்கள் வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு கட்சி தாவி போனால் அவர் கட்சி காவல் தடை சட்டத்தில் அவர் எம்எல்ஏ பதவி இழப்பார். ஆனால் ஒரு 37 பேருக்கு மேலே போயிட்டு அவர் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அந்த கட்சி உடைப்பட்டுரும். அப்போ வந்து ஆட்சி நிலைக்கும் எம்எல்ஏ சீட்டு நிலைக்கும்னு சொல்லிட்டு தினத்தந்தி டிவியில் ஒரு தவறான செய்தி. இது வந்து முழுக்க தவறு. தினத்தந்தி வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு தான் ஈடுபடணுமே தவிர இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு எடுத்து ஒரு கட்சி அழிப்பதற்கான செய்தி இது. ஒரு கட்சி எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு கட்சி வந்து எப்படி இது வந்து எல்லாருக்குமே தான், திமுகவுக்கும் தான். இப்போ திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கும் தான் சில பேர் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி போவான். அதிமுகவில் இருக்கிற நீங்கள் தூண்டி விட்டுட்டீங்க. அப்போது உங்கள் அதிமுகவுக்கு அழிப்பதற்கு தினத்தந்திக்கு ஆர்வம். அது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா புள்ளி விவரம் தரீங்க. எப்படி புள்ளி விவரம் தரீங்க? திமுக, அதாவது தாவேக்காவுக்கு 107 சீட்டுகள் உள்ளது, அதிமுக கிட்டே இத்தனை சீட்டு உள்ளது, அதனால் வந்து இவங்க எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆதரவு கொடுக்காத வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க, அதில் வந்து ஒரு எம்எல்ஏவோ 2 எம்எல்ஏவோ நீங்கி வந்தால் அது கட்சித்தாவல் சட்டத்துக்கு இவங்க வந்து பதவி இழப்பாங்க. அதே தருவாயில் ஒரு 30 எம்எல்ஏ 35 எம்எல்ஏ வெளியே வந்தாங்கன்னா அந்த கட்சி உடைந்து விடும். அப்போ வந்து இவங்களுடைய எம்எல்ஏ பதவியும் காப்பாற்றப்படும், ஆதரவும் கொடுக்கப்படும். இந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும். தவறான விஷயத்த சொல்கிறீங்க சார். தினத்தந்தி, நான் உங்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு கட்சியை அழிப்பது தவறு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கோர்ட்டில் பேசிக்கலாம், இல்லை தனி முறையில் நீங்கள் பேசிக்கலாம். மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்ல. இது வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த எம்எல்ஏக்கு வந்து அதுக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த மக்கள் அந்த எம்எல்ஏடைய மனநிலையை கலைக்கிறீங்க. நீங்கள் தான் ஆசையை தூண்டுறீங்க. அது தவறான விஷயம். அதனால் வந்து எந்த விஷயத்தை மக்கள்கிடம் எடுத்து செல்ல வேண்டும், எந்த விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்து செல்லக்கூடாது என்பது ஒரு பத்திரிகைக்கும் தர்மம் உண்டு. அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்சியை அழிப்பது உங்களுடைய வேலை இல்லை. நாட்டில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? அதிமுக ஆதரவு கொடுத்தால், அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தால் இவர் வந்துட்டு தாவேக்கு ஆட்சி அமைக்க முடியும், இல்லை என்றால் இல்லை. இவ்வளோ விளக்கம்லாம் மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்கல, அந்த எம்எல்ஏ வந்து உங்ககிட்ட கேட்கல. அப்போ நீங்கள் அதிமுகவை அழிக்க பார்க்குறீங்களா? என்னுடைய கேள்வி இதுதான். நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நம்ம இந்த பதிவில் என்ன பார்த்துருக்கோன்னா,
அவர் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அவருடைய ஜாதக நிலைகள் என்ன என்பதை நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு கூட இப்போ வந்து தமிழக அரசியலை பார்த்துட்டு கட்சி தொடங்கணும் அப்படின்னு இருக்கும். என்னென்னா எனக்கு கூட நீங்கள் மக்கள் எல்லாம் ஆதரிச்சிங்கன்னா நானும் கட்சி தொடங்குவதற்கு தயாராக உள்ளேன். உங்களுடைய ஆதரவை கேட்டு ஆதரித்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் தொடங்குகிறேன். மக்கள் சேவையாற்றுவதற்கு நானும் தயார். நன்றி, வணக்கம். வாழ்க ஸ்ரீராமஜெயம்.